இப்போது நம்மோடு இருப்பவர் சினிமா பாரம்பரியத்துக்கு சொந்தக்காரர். அதாவது இவருடைய தாத்தா இதயம் டாக்டர் புரட்சியாளர் எம்ஜிஆர் அவர்களுக்கு மேக்கப் மேனாக இருந்தவர். அவருக்கு மட்டும் இல்லை, ஆந்திராவின் முதல்வர் என்.டி. ராமராவுக்கு அவர் தான் மேக்கப் மேனாக இருந்தவர். நான் அந்த காலத்தில் சத்யா ஸ்டுடியோவில் இருக்கும்போது என்டிஆருக்கு மேக்கப் போட்டுட்டு அப்புறம் அவசர அவசரமாக புரட்சியாளர் எம்ஜிஆருக்கு மேக்கப் போடுறதுக்கு வருவார். ரெண்டு பேரும் இவங்க தாத்தா மேக்கப் நிபுணர், மேக்கப் பிதாம்பரன்னு கூட சொல்லலாம். பிதாம்பரம் அவர்களுக்கு இந்த சினிமாவிலுமே கடன்பட்டுருக்கு. அந்த வகையில் அவருடைய பேரன். அது மட்டும் இல்லை, பல வெற்றி படங்கள் ரஜினிகாந்தை வச்சும் சரி பல நடிகளை வைத்து வெற்றி படங்களை கொடுத்த இயக்குனர் பி. வாசுடைய மகன். இந்த அளவுக்கு பின்னணியோட இன்னைக்கு கதாநாயகன் இருப்பவர் சக்திவேல் வாசு. அவர் இப்போ நம்மோட இருக்காரு. அவர்கிட்ட நம்ம சில கேள்விகளை கேட்போம். சினிமாவில் வந்து எனக்கு சைல்டு ஆர்டிஸ்ட் ஆகணும், ஒரு ஆக்டர் ஆகணுங்கிற என்னை வந்து சைல்டு ஆர்டிஸ்ட் ஆக்கணும், ஒரு நடிகன் ஆக்கணுங்கிற எண்ணம் வந்து சுத்தமாக எங்கள் அப்பா கிடையாது. என் தங்கச்சி படித்த ஷூட்டிங் அப்போது பிரபு சார் மாதிரியே ஆக்ட் பண்ணி காட்டுவேன் பிரபு சார்கிட்ட. அதே மாதிரி சத்யராஜ் சார்கிட்ட வந்து பிரபு சார் மாதிரி ஆக்ட் பண்ணி காட்டுவேன், கமல் சார் மாதிரி ஆக்ட் பண்ணி காட்டுவேன். ஸோ இதெல்லாம் வந்து சத்யராஜ் சார் பார்த்து பிரபு சார் பார்த்து சத்யராஜ் சார் அப்பா கிட்ட ஃபஸ்ட்டு சொன்னார், உங்கள் சன் வந்து எல்லார் மாதிரி ஆக்ட் பண்ணி காட்டுறாரு சார், நடிகன் படத்தில் வந்து இந்த கேரக்டர் ஒன்று இருக்குது, பிரதர் கேரக்டர், குஷ்பு மேம் இந்த பிரதர் கேரக்டர் ஒன்று இருக்குது, அதுக்கு வந்து உங்கள் சன் கரெக்டாக இருப்பார், ரொம்ப சுட்டியாக இருக்கார், அவரை போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் தான் ரொம்ப ரெக்கமெண்ட் பண்ணி ஃபோர்ஸ் பண்ணி பண்ணதால் நடிகனில் ஃபஸ்ட்டு ஆக்ட் பண்ணேன். அது பார்த்துட்டு சின்ன தம்பியில் வந்து பிரபு சார் வந்து என்னோட ஜூனியராக வந்து இந்த படத்தில் பிரசாந்த் தான் ஆக்ட் பண்ணணும், சக்தி தான் ஆக்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு என்னை வந்து அந்த படத்தில் வந்து அவரோட ஜூனியராக ஆக்ட் பண்ண வச்சார். ஸோ சத்யராஜ் சார் பிரபு சார் இவங்க ரெண்டு பேரால் தான் நான் ஆக்டரே ஆனேன். ஸோ சைல்டு ஆர்டிஸ்ட்டாக வந்ததுக்கப்புறம் ஒரு 5-6 படம் ஆக்ட் பண்ணதுக்கப்புறம் எனக்கு வந்து சினிமாவில் இன்ட்ரெஸ்ட் அதிகமாகி ஹீரோ ஆகணும் அப்படிங்கிற எண்ணம் வந்து அதிகமாக இருந்தது வளர்ந்ததுக்கப்புறம். பட் அம்மா வந்து இல்லை, படித்து முடிச்சதுக்கப்புறம் தான் நீ நடிக்கணும், நீ இப்படியே போனீங்கன்னா படிக்க மாட்டேன், இப்படியே நடிச்சுட்டே போயிடுவேன், படிப்பை கோட்டை விட்டுருவேன்னு சொல்லி அந்த டைமில் ஆக்டிங்க்கு வந்து கொஞ்சம் ஒரு ஸ்டாப் பண்ணிட்டாங்க. பட் அதுக்கப்புறமா நான் ஸ்கூல் காலேஜ் போயிட்டு அடங்கலை, போயிட்டு நிறைய ட்ராமாஸு, நிறைய ஸ்டேஜ் ஃபங்க்ஷன்ஸு, நிறைய மிமிக்ரி ஸ்டேஜ் பெர்ஃபார்மன்ஸு, டான்ஸு, இதெல்லாம் வந்து நிறைய வந்து ஸ்கூல் காலேஜில் பண்ணியிருக்கேன். ஸோ ஒரு சைடில் அது போயிட்டே இருந்தது. பட் அது கடைசியில் MBA முடிச்சதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு படம் தொட்டால் புமலரும் அப்பா டைரெக்ஷனில் ஆக்ட் பண்ணேன். இல்லை அந்த நாட்களோட பாதிப்புலாம் சுத்தமாக கிடையாது. இது 7 நாட்கள்ங்கிறது 7 நாட்களில் நடக்கிற ஒரு ஸ்கிரிப்ட். அது 7 நாட்கள் டைட்டில் மாதிரியே 7 கேரக்டர்ஸை சுற்றி படத்தில் ஒரு 7 கேரக்டர்ஸை சுற்றி தான் இந்த ஸ்கிரிப்டே இருக்குது. இது ஒரு மர்டர் மிஸ்ட்ரி. ஒரு 7 டேஸில் எப்படி வந்து ஒரு மர்டர் மிஸ்ட்ரி விஷயத்தை வந்து கண்டுபிடிக்கிறாங்கிறது தான். இட்ஸ் இன்வெஸ்டிகேஷன் பேஸ் ஸ்கிரிப்ட் இது ஆக்சுவலாக அதிர்ஷ்டம் தான் முதல் பட்சம்னு சொல்லுவேன் நான். ஏன்னா திறமைங்கிறது வந்து எல்லாருக்குமே இருக்குது. திறமை இல்லாதவங்க யாருமே இண்டஸ்ட்ரியில் இல்லை. இன்றைக்கி எல்லாருக்குமே திறமை இருக்குது. அதிர்ஷ்டங்கிறது எப்போ தான் வரும், திறமைங்கிறது எப்போவுமே ஒரு மனுஷனுக்கு இருக்கும். இண்டஸ்ட்ரிக்குள்ளே வந்துட்டால் இன்றைக்கும் படம் பண்ணிகிட்ருக்காங்க, இன்றைக்கும் அவங்களை தேடி ப்ரொடியூசர்ஸ் போயிட்டுருக்காங்க, இன்றைக்கும் அவங்கள கதை சொல்கிறதுக்கு ஒரு 4-5 டேரக்டர்ஸ் வராங்கன்னா திறமை இருக்கிறதால வராங்க. யார் ஆக்ட் பண்ணால் எந்த ஸ்கிரிப்ட் நல்லா இருக்குங்கிறது தெரிஞ்சுக்கிறதுக்கான திறமை வந்து டேரக்டர்ஸ்க்கு இருக்கும்போது, இந்த ஸ்கிரிப்டில் நம்ம நடித்தா நல்லா இருக்கும் தெரிஞ்சுக்கிறதுக்கான ஆக்டர்ஸ் இருக்கும்போது கண்டிப்பாக திறமைங்கிறது ஒர்க் அவுட் ஆகிடும். பட் எல்லாத்தையும் மீறி அதிர்ஷ்டங்கிறது அந்த படத்தோட ப்ரொடியூசர் கையில் இருக்குது, எல்லாத்தையும் மீறி மக்கள் கையில் இருக்குது. ஸோ அது வந்து கண்டிப்பாக முதல் பட்சமாக இருக்கணும்னு நான் நினைக்கிறேன். ஃபஸ்ட்டு நான் தான் கதை கேட்பேன், அப்பா கேட்க மாட்டார், மேக்ஸிமம் கேட்க மாட்டாங்க. பட் ஒரு சில ஸ்கிரிப்ட்ஸ் நான் கேட்டுட்டு இந்த ஸ்கிரிப்ட் இன்னும் டெவலப் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிற ஃபீலிங்கில் வந்து அப்பா கிட்ட போய் சொல்லியிருப்பேன். அப்பா வந்து ஸ்கிரிப்ட் கேட்பாங்க, அதுக்கப்புறம் கேட்டுட்டு அது ரொம்ப நல்லா இருந்துச்சுன்னா டைரக்டர் வந்து நீங்கள் ரொம்ப நல்லா பண்ணியிருக்கீங்க பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி இல்லைன்னா ஒரு சில சஜஷன்ஸ் அவர் சொல்லுவார், இது இப்படி பண்ணால் நல்லாயிருக்கும் பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு. பட் யாரையுமே ஃபோர்ஸ் பண்ண மாட்டார். ஏன்னா அவங்கவுங்க ஸ்கிரிப்டுக்கு அவங்களுக்கு அந்த கான்ஃபிடென்ஸ் இருந்ததுன்னா அவங்கள ஃபோர்ஸ் பண்ணக்கூடாதுன்னு நினைப்பார். பட் ஆஸ் அ கிரியேட்டராக அவர் பாயிண்ட் ஆஃப் வியூவில் ஒரு சில விஷயங்கள் சொல்லுவார். அது வந்து டைரக்டர்ஸ் எடுத்துக்கிறதும் எடுத்துக்காததும் அவங்களுக்கு அந்த ஸ்கிரிப்ட் மேலே இருக்க கான்ஃபிடென்ஸ் பொறுத்து இருக்குது. ஸோ மேக்ஸிமம் நான் தான் ஸ்கிரிப்ட் ஆக்சுவலாக கேட்டுட்ருக்கேன். கண்டிப்பாக நடிப்பேன். ஏன்னா கமல் சார் ரஜினி சார் 2 பேர் கூடயும்
ஆக்ட் பண்ணோங்கிறது வந்து ஒரு சாதாரண விஷயம் கிடையாது. அண்ட் இன்னொன்று அவங்க கூட ஆக்ட் பண்ணி நம்ம நேம் எடுத்துட்டோம்னா கண்டிப்பாக அது வந்து வேறு லெவலில் ரீச் ஆகும் அப்படிங்கிற நம்பிக்கை இருக்குது. அண்ட் கண்டிப்பாக இன்னொன்று 2 பேரோட மிகப்பெரிய ரசிகன் நான். ஸோ கண்டிப்பாக அவங்க கூட ஆக்ட் பண்ணுறது வந்து ஒரு பெரிய கிஃப்டாக நினைக்கிறேன். நான் கமல் சாரோட பயங்கர தீவிர ஃபேன். ஆக்சுவலாக எங்கள் அப்பா வந்து இது வரைக்கும் 65 படம் பண்ணியிருக்காரு. 65 படத்தில் ஒரு படம் கூட கமல் சாரை வச்சு பண்ணலை. அது இன்றைக்கும் எனக்கு ஒரு வருத்தம் இருக்குது. அப்பா பண்ணலை, இன்னும் அது பண்ணலை, அது ஃபுல்ஃபில் ஆகலை அவரோட டைரக்ஷன் அப்படிங்கிறது வந்து இன்றைக்கும் அந்த வருத்தம் இருக்குது. பட் ஒரு கமர்ஷியலான ஸ்கிரிப்ட் கிடச்சிதுன்னா 2 பேருக்குமே பிடிக்கணும். மெயின் திங் 2 பேருக்குமே பிடிக்கணும். யாராவது ஒருத்தருக்கு அது பெரிய அபிப்பிராயம் இல்லைனா கூட அது பண்ண முடியாது. பட் கமல் சார் கூட ஆக்ட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் அதிகமாக இருக்குது. இன்னொன்று நான் நிறைய அவரை ஃபாலோ பண்ணுவேன். ஏன்னா அவரோட புக்ஸை நான் படிச்சிருக்கேன் நிறைய. தாயம்ங்கிற புக்கெலாம் வந்து தான் ஆளவந்தான்ங்கிற படம் வந்து அந்த புக்கை பேஸ் பண்ணி இருக்கிற ஸ்கிரிப்ட் அது. அவரோட படங்கள் பார்த்து ஒரு சில விஷயம் இதில் வந்து எடுத்திருக்காருங்கிறப்போ படங்கள் பார்த்து தான் நான் அந்த விஷயங்களெல்லாம் போய் பார்த்துருக்கேன். மற்றபடி அது பார்த்து எனக்கு ஒரு படங்கள் புரிஞ்சது கிடையாது. பட் படங்கள் பார்த்து எனக்கு பிடிச்சதுக்கப்புறம் இப்படி ஒரு விஷயம் ஏற்கனவே பண்ணியிருக்காங்க, அது என்னன்னு பார்ப்போன்னு சொல்லி நிறைய விஷயம் பார்த்துருக்கேன். பட் அவர் கூட ஆக்ட் பண்ணுறதுங்கிறது வந்து லைக் கண்டிப்பாக வந்து அவர் பர்ஃபார்மன்ஸ்க்கு எல்லாருமே கூட நல்லா நடிக்கணும்னு நினைக்கக்கூடிய ஒரு நடிகர் கமல் சார். அவர் மட்டும் தனியாக பேர் வாங்கணும், தனியாக டாமினேட் பண்ணணும், தனியாக அவர் மட்டும் சிங்கிளாக ஸ்கோர் பண்ணிட்டு போயிடணுங்கிறது வந்து 2வது விஷயம். அவர் பர்ஃபார்மன்ஸ் பண்ணுவார், பட் அவருக்கு ஈக்குவலாக கூட இருக்கவங்களும் ஆக்ட் பண்ணோங்கிறதுல ரொம்ப கவனம் செலுத்துவார். உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் அன்பேசவன் படம் பார்த்தீங்கன்னா மாதவன் சாருக்கு அவ்வளோ ஈக்குவல் ரோல் கொடுத்துருப்பாங்க. அண்ட் மாதவன் சார் எக்ஸ்ட்ரானரியாக பெர்ஃபார்ம் பண்ணியிருப்பார். ஸோ அந்த மாதிரிலாம் நமக்கு அமையும் போது கண்டிப்பாக யூஸ் பண்ணிக்கலாம்னு தோணும். ஒரு மைண்டில் வந்து நிறைய விஷயம் அந்த ஒரு கோவம் இருக்குதுன்னு சொல்லலாம். எனக்கே என் மேலே இருக்கிற கோவம் அதிகமாக இருக்குதுன்னு சொல்லலாம். ஏன்னா நம்ம வந்து யாருமே இவங்க எப்படி சரியாக பண்ணலை, அவங்க எப்படி சரியாக பண்ணலை, இவங்க இந்த கதை சரியாக சொல்லலை, சொன்ன மாதிரி எடுக்கலை, ப்ரொடியூசர் வந்து இப்படி படத்தை ப்ரமோட் பண்ணலை, இப்படிங்கிறதால வந்து நம்ம மற்றவங்களை குத்தம் சொல்கிறத விட நம்ம வந்து நம்மளை கரெக்ட் பண்ணிக்கிட்டு நம்ம என்ன தவறுகள் செஞ்சோங்கிறத உணர்ந்து ஒரு சில விஷயங்கள் உண்மையாக உழைக்கும்போது தானாக நம்மளை தேடி வரும். பட் அதுக்கான காலகட்டம் எனக்கு இவ்வளோ வருஷம் வரல அப்படிங்கிற கோவம் எனக்கு இருந்தது. லைக் வந்து நான் சினிமாவுக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு 8 இயர்ஸ் ஆக போகுது. இந்த 8 வருஷத்தில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு 3-4 இயர்ஸ் வந்து கண்டினியூஸாக படம் பண்ணிட்டு இருந்தக்கூடிய சிச்சுவேஷன்ஸ் இருந்தது. பட் அதுக்கான மெச்சூரிட்டி லெவல்ங்கிறது சுத்தமாக எனக்கு இல்லாமல் இருந்தது. ஏன்னா வாழ்க்கையில் வந்து தோல்விங்கிறது என்னங்கிறது பார்த்ததே கிடையாது. நான் படித்த காலத்தில் வந்து சரி, நான் வந்து சினிமாவில் வந்து ஒரு ஆரம்ப காலகட்டத்தில் ஒரு கண்டினியூஸாக ஒரு 4-5 படம் பண்ண வரைக்கும் சரி, தோல்வி என்னங்கிறது பார்த்ததில்லை. எல்லாமே சக்ஸஸ் இதுதான் பார்த்துருக்கேன். அண்ட் டிஃப்ரெண்ட்டான ஒரு மக்கள், அதாவது சினிமாவில் பழகக்கூடிய மக்கள் வேறு, நம்ம நிஜ வாழ்க்கையில் பழகக்கூடிய மக்கள் வேறு. இந்த மக்களோட பழகும்போது அதுக்கான விஷயங்கள், அதுக்கான மெச்சூரிட்டி நான் வளர்த்துக்கிறதுக்கு டைம் ஆச்சு. ஆனால் என்னோடய தோல்விகள் தான் எனக்கு ஒவ்வொரு படமும் நிறைய பாடங்கள் சொல்லி கொடுத்துச்சு. அந்த பாடெல்லாம் கடைசியாக உடைச்சிட்டு திரும்பி பழைய ரெக்கக்னேஷனோட வந்த படம் தான் சிவலிங்கா. இந்த சிவலிங்காக்கு அப்புறம் நான் என்ன மாதிரி படங்கள் சூஸ் பண்ணுறேன், நான் எப்படி என்னை மாற்றிக்கணும், எப்படி என்னை திருத்திக்கணும், அடுத்த படத்துக்கு நான் என்ன மக்களுக்கு பிடிக்கிற மாதிரி செய்யணும் இந்த விஷயத்தில் தான் அதிகமாக கவனம் செலுத்துகிறேன். அதுக்கான கதையை தான் நான் இன்றைக்கும் கேட்டுட்ருக்கேன். அதுக்கான படங்கள் கூடிய சீக்கிரம் வரும். ஹோம்ஒர்க்குங்கிறது என்னது, லைக் நம்மளோட உடற்பயிற்சிங்கிறது தான் மிகப்பெரிய ஹோம்ஒர்க், வேறு எதுவுமே கிடையாது. அது அந்த ஸ்கிரிப்டுக்கு ஏற்ற மாதிரி தேவைப்படும் போது அமையும் போது அது பண்ண நம்மளை மீறி இந்த கான்ஃபிடென்ஸ் லெவலுங்கிறது அதிகமாகிடும். இன்னொன்று, ஒரு சில கேரக்டர் நம்ம இழுத்து போட்டு நம்ம செய்யணும். இப்போ தற்காப்பு படம் பார்த்திங்கன்னா போலீஸ் ஆஃபீஸராக பண்ணியிருப்பேன். அந்த போலீஸ் ஆஃபீஸருங்கிற விஷயத்துக்கு வந்து எந்தவித ஒரு கலங்கமும் வந்துடக்கூடாது. அந்த கேரக்டருக்கு பெர்ஃபார்மன்ஸ் வந்து எந்த இடத்துலையும் லேக் ஆகிடக்கூடாது. அதுக்கான விஷயம் என்ன தேவையோ அது வந்து நிறைய பண்ணியிருப்பேன். தற்காப்பு படம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும், ஆஸ் அ போலீஸ் ஆஃபீஸராக. அதே மாதிரி சிவலிங்கா படத்துக்கு பார்த்திங்கன்னா ஒரு பிரியாணி பாயாக வந்திருப்பேன். இந்த பிரியாணி பாய்க்கு வந்து லைக் என்ன மாதிரி உருது பேசணும், உருது டப்பிங் ஃபுல்லாகவே நான் தான் பேசியிருப்பேன் படம் பூரா, உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே ஹோம்ஒர்க். ஒரு கதைக்கு வந்து எப்படி மக்கள்கிட்ட போய் நம்ம அந்த கேரக்டராக சேர முடியும், அதுக்கான உழைப்புங்கிறது தான் ஹோம்ஒர்க். நண்பர்கள் இருக்காங்க. சிபி, சத்யராஜ் சன் சிபி எனக்கு நல்ல ஃப்ரெண்டு. விக்ரம் பிரபு நல்ல ஃப்ரெண்டு. பாக்யராஜ் சன் சாந்தனு நல்ல ஃப்ரெண்டு. ஆதி ஆக்டர், இவங்கெல்லாம் நாங்கள்லாம் ஒரே செட். ஆக்சுவலாக டான் பாஸ்கோ ஸ்கூலில் படிக்கும்போது பார்த்திங்கன்னா எல்லாருமே ஒரே பேட்ச்.
ஸோ அண்ட் லயோலா காலேஜ் போகும்போது சாந்தனு எங்களோட ஒரு வருஷம் ஜூனியர். பட் மற்றவங்க எல்லாருமே நானும் சிபி, இமான் மியூசிக் டைரக்டர், ஆதி எல்லாருமே ஒரே செட்டு. ஸோ இந்த மாதிரி நாங்கள் காலேஜ் டேஸ்லேருந்து பழகின ஃப்ரெண்ட்ஸோடு தான் நான் இன்ன வரைக்கும் க்ளோஸாக இருக்கேன். அவங்க கூட தான் நான் ஜாஸ்தி மிங்கிள் ஆவேன். மற்றபடி நான் ரொம்ப ரிசர்வ்டான ஆள். பழகக்கூடாதுங்கிறது கிடையாது. நானே வந்து கொஞ்சம் ஒரு வட்டத்துக்குள்ளேயே வாழ்ந்துட்டுருப்பேன் எப்போவுமே. அது என்னன்னு எனக்கு தெரியாது. அது அப்படி பண்ணணுங்கிற விஷயமோ கட்டாயமோ எனக்கு கிடையாது. பட் நான் யாருக்கூடையுமே அவ்வளோ சீக்கிரம் ஃப்ரீயாக மூவ் பண்ண மாட்டேன். பட் இவங்க எல்லாருக்குமே நான் எப்படிப்பட்ட ஆளுன்னு நல்லா தெரியும். ஏன்னா நாங்கள்லாம் ஸ்கூல் காலேஜ்லேருந்து ஒன்றா பழகினவங்க. அதனால் இவங்க எல்லாருமே அந்த ஒரு பர்டிகுலர் சர்க்கிளில் நான் எப்போவுமே ரொம்ப க்ளோஸாக இருப்பேன். மற்றபடி சினிமாவில் விஷால் ஆகட்டும், ஆர்யா ஆகட்டும், கார்த்தியன் ஆகட்டும், இவங்க எல்லாருமே லைக் என்னோட ரொம்ப சீனியர்ஸ், என்னோட 6-7 வயசு பெரியவங்க எல்லாருமே. ஸோ ஒரு பிரதர்ஸோட தான் நான் பார்த்துருப்பேன். இன்ன வரைக்கும் நான் ஒரு அண்ணன் மாதிரி தான் பார்ப்பேன் எல்லாரையுமே. திடீர்னு போய் என்ன மச்சான் அப்படின்னு எனக்கு சொல்ல முடியாது. நமக்கு அந்த மாதிரி ஒரு ஆர்டிஃபிஷியாலிட்டி வராது. நான் எப்படி இருக்கீங்க அப்படின்னு தான் இன்ன வரைக்கும் பேசுவேன். இதே சாந்தனு ஆகட்டும், சிபி ஆகட்டும், விக்ரம் பிரபு ஆகட்டும், எல்லாருக்கிட்டையும் ஏய் மச்சான் எப்படி இருக்க, ஏன்னா அவங்கெல்லாம் என் ஏஜ் ஆளுங்க. ஸோ அந்த ஒரு விஷயம் தான், வேறு எதுவும் கிடையாது. அப்படி கிடையாது. லைக் வந்து பண்ண முடியாத சூழ்நிலையில் ஒரு சுச்சுவேஷனில் வந்து அப்பா ஆக்சுவலாக இருந்தாங்க. ஏன்னா அப்பா பார்த்தீங்கன்னா கன்னடா தெலுங்கில் பிஸியாக இருந்தாங்க. அண்ட் இன்னொன்று வந்து தொட்டால் பும்லருங்கிற படம் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா பிவாஸ் சார் படம் அப்படின்னு சொல்லி தான் எல்லாருமே உள்ளே வந்தாங்க. பட் வெளியே போகும்போது தான் தெரியும் அது சக்தியோட படம் மாதிரி இருந்தது. ஏன்னா த்ரூ அவுட் ஹீரோட பர்ஃபார்மன்ஸ் தான் அந்த படத்தில் என்ன வந்து மோஸ்ட்டாக ப்ரொஜெக்ட் பண்ணணும் அப்படிங்கிற விஷயத்த ரொம்ப கவனம் செலுத்தியிருப்பார். ஆனால் எதிர்பார்ப்பு அதிகமாக இருக்கிறதால எல்லாருமே வாஸ் சார் படம்னு சொல்லி வந்து பார்க்கும்போது அது சக்தி படங்கிற போது அவங்களுக்கு வந்து கொஞ்சம் எதிர்பார்ப்பு கம்மி, எதிர்பார்க்குற லெவலுக்கு படம் கொடுக்கலங்கிற ஃபீலிங் இருக்குது, அப்பாக்கே இருக்குது. ஸோ அதனால் வந்து நான் ஒரு பெரிய டேரக்டருங்கிறதால உன்னை வந்து ஒரு சாதாரண ஸ்கிரிப்டில் வச்சு தான் பண்ண முடியும். ஒன்று நான் எடுத்தோடனே ஒரு சந்திரமுகி மாதிரியோ ஒரு பரமசிவன் மாதிரியோ நான் வந்து அஜித் சார் மாதிரியோ ரஜினி சார் மாதிரியோ உன்னை நான் காட்டினேன்னா அதுவும் தப்பாயிடும். பையனை வந்து பெரிய ஒரு ஸ்டார் லெவலில் வந்து ப்ரொஜெக்ட் பண்ணுறாரு அப்படிங்கிற ஒரு நேம் வந்துடும். இதே என்னோடய அசிஸ்டன்ட் டைரக்டர் ஒன்றை வச்சு ஒரு படம் டைரக்ட் பண்ணோன்னா அந்த படம் ஹிட் ஆகிடும் அப்படின்னு சொல்லுவார். ஸோ லைக் என்னென்னா அவர் வந்து அவர் மேலே இருக்கிற, ஏன்னா 82லேருந்து இது வரைக்கும் 2017 வரைக்கும் பார்த்தீங்கன்னா டைரக்ட் பண்ணிகிட்டு இருக்க ஒரே டேரக்டர் அவர் தான். ஸோ அந்த என்னை வளர்த்த மரம் பெருசு. அதனால் வந்து நான் இன்னும் அதோட நிழலுக்குள்ளேயே தான் உட்காந்துட்ருக்கேன், நிழலில் தான் வளர்ந்துட்டுருக்கேன். அந்த நிழலை மீறி வெளியே வர்றதுக்கு நான் தான் அதுக்கான ஹார்ட் ஒர்க் பண்ணணும். பண்ணால் தான் வெளியே வர முடியும். இல்லைனா அந்த நிழல் வளர்ந்துக்கிட்டே தான் இருக்கும், ஒன்றும் பண்ண முடியாது. And what I have done, like he waited for, because that time I was 14 years old something. He want me to, cross 18. ஏன்னா அந்த விஷயத்துல is like very clear. 18 years இருக்கிற பொண்ணு தான் adult movie பண்ணணும்னு சொல்லிட்டு.